Namaste friends, நான் வந்து சந்தனாராயணா. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனலில் C++ பற்றி நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டுட்டு வரோம். ஸோ அதில் ஒரு பார்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம C++ல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்த போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா C++ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, சாதாரண சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், லாஜிக்கல், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி பல ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும் அந்த சிம்பிள்ஸ் வச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம மேஜராக சில டைப்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது நார்மலாக உங்களுக்கே தெரியும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான மேத்தமெட்டிக்கில் இருக்க 4 ஆப்ரேஷன்ஸ்: அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கரெக்டாக? ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த C++ல் வரும்போது அதே 4 ஆப்ரேஷன் தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வரும், மாடுலஸ் டிவிஷன்னு. ஸோ இப்போ வந்து இது 5 என்னம்மா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடிஷன்ஸும் சப்ராக்ஷன்ஸும் நம்மளுக்கே தெரியும், ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் மல்டிப்ளிகேஷன்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இந்த யூஸ் பண்ணுவோம். நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட்டு மேலே அந்த ஸ்டார் சிம்பிள், ஷிஃப்ட்டை அமுத்திட்டு 8 அமுத்திட்டு வந்தால் அந்த ஸ்டார் சிம்பிள் வந்துடும். ஏன்னா 8க்கு மேலே தான் இருக்கும் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் வந்து பிளாக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் தான், மல்டிப்ளிகேஷன்ஸும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மாடுலஸ் டிவிஷன், அடிஷன் தெரியும், மல்டிப்ளிகேஷன் தெரியும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தெரியும். சரினா இந்த மாடுலஸ் டிவிஷன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நார்மல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் தோஷன்ட்டு தான் தெரியும். அதான் உங்களோட ஆன்சர் அந்த தோஷன்ட்டு தான், அதனால தோஷன்ட்டு தான் தெரியும். ஸோ இந்த மாடுலஸ் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் முடிச்சுட்டு வர ரிமைண்டர் உங்களுக்கு வரும். இந்த மாடுலஸ் டிவிஷன் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாடுலஸ் டிவிஷனுக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த டைப் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரைட் சைடு எடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் அசைன் ஆகும். இதில் ஈக்குவல் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக தான் வருத்தாகும். ஸோ எப்படி சொல்கிறது, நார்மலாக ஈக்குவல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரே நிறைய விடம் வருது. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு ஆஃப்டர் அடிஷன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதாவது இந்த ப்ளஸ்ஸு போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா அசைன் ஆனதுக்கு அப்புறம் அடிஷன் ஆகும் இந்த சொல்கிற நம்பரில். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாம் ஆகும். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் உங்களுக்கே தெரியும். அதான் லெஃப்ட் சைடு எடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்து அப்படியே அசைன் ஆகிடும் இந்த ஆப்ரேட்டரில். ஸோ அடுத்து பார்த்த போகிற மேஜர் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா இந்த வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இல்லை 1 டிக்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2 அதோட இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும் இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆப்ரேட்டர் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. நான் ஃபார் லூப்பு, வைல் லூப்பு அந்த கான்செப்ட் வர்றப்போ இந்த ஆப்ரேட்டரை பற்றி சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்த்த போது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இப்போ தான் நான் சொன்னேன் ஈக்குவல் வந்து நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவாலிட்டிக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், அந்த ஈக்குவல்னு சொல்கிறது நம்ம எந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈக்குவல் போடாமல் 2 ஈக்குவல் போட்டோம்னா அது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு Bனா அது வந்து ஏவை வந்து பிக்கு ஈக்குவலாக அதுதான் செக் பண்ணுறது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது ஈக்குவல் டு அதாவது இந்த 2 ஈக்குவல் டு போட்டால் தான் ஈக்குவல் டுன்னு நம்மளுக்கு இதுவாகும். பட் ஒரு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக தான் டிக்ளேர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு நீங்கள் பண்ணோன்னா 2 ஈக்குவல் டு போடணும் C++ல். ஸோ இருக்க மேஜரான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இதுதான். இதை தவிர கண்டிஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எல்லாம் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தும் பெருசாக போய்ட்டு அந்த உங்களுக்கு தான் புரியாது இந்த வீடியோவில் சொன்னேன்னா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ நம்ம சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம்னு சொன்னல, என்ன ப்ரோக்ராம் போட போகிறோன்னா 2 வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் போடுவோம் நம்ம இப்போது. ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா டர்போசியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெடர் ஃபைலு, மெயின் ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டுருந்தேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 வேல்யூ வச்சு தானே நம்ம அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மற்றது மாதிரி ஒரு வேல்யூ நம்ம வாழ்ந்துடாது. இப்போ 2 வேல்யூபெல்லாம் நம்ம வேரியபிள்ஸில் நம்ம செட் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து நான் இன்டீஜர் போட்டு ஏன்ற ஒரு வேரியபிள் பின்ற ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா 2 வேரியபிளை வச்சு தான் நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ண முடியும்னால நான் 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ எப்பவும் போல் செமிகோலன் போட்டு இப்போ சி அவுட் என்டர் த ஃபஸ்ட் வேல்யூ அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிளில் வேல்யூ என்டர் பண்ண சொல்கிறேன் நான். என்டர் த ஏ வேல்யூ எப்படி போட்டாலும் அந்த ஏ வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ அந்த உள்ளே போடுற வார்த்தை பார்த்தீங்கன்னா உந்த இஷ்டம் தான். ஸோ போட்டு நம்ம செமிகோலன் வச்சு அதை டெர்மினேட் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஏல வந்து அந்த வேல்யூ வாங்கணும். ஸோ சிஇன் போட்டு ஏல அந்த வேல்யூ வாங்கிப்போம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோம் அண்டு நம்ம வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் அந்த வேல்யூ நம்ம சீனில் வாங்குறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ வாங்குவோம் நம்ம. சி அவுட் என்டர் பி வேல்யூன்னு போடுவோம். என்டர் பி வேல்யூ. ஸோ பி வேல்யூவையும் நம்ம வாங்கியாச்சு இப்போது. ஸோ பி வேல்யூவை வாங்க போகிறோம் இப்போது. சிஇன் இப்போது பி வேல்யூவை வாங்குவோம். ஸோ பி வேல்யூவை வாங்கியாச்சு. இப்போ ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஆட் பண்ணலாம் நம்ம. ஸோ அதான் இப்போ நம்ம அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஆட் பண்ணுறது. ஸோ சி அவுட்டுன்னு போட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம ஏல வாங்கின வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிருத்தோம், பியில் வாங்கின வேல்யூ பியில் ஸ்டோர் ஆகிருத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பின்னு டேரெக்டாகவே இந்த போட்டுடலாம் நம்ம ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த டேரெக்டாகவே போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் அது ஆட் ஆகி வந்துடும் இந்த இன்புட் பண்ணோன்னே. ஸோ ஏ ப்ளஸ் பின்னு போட்டு நான் கெட்சிஹெச்ன்னு போட்டுடுறேன். ஸோ இந்த கெட்சிஹெச் இந்த மெயின் இதை பற்றியெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டுதான் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ 2 வேல்யூவை ஆட் பண்ணுறதானத்தோடு போட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணோன்னே ஆக்சுவலாக நான் கிளியர் ஸ்ட்ரிங் தரலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கிளியர் ஸ்ட்ரிங் தந்துடுறேன் இப்போ. ஏன்னா கிளியர் ஸ்ட்ரிங் தரலன்னா போன அவுட்புட்டும் நம்மளுக்கு சேர்த்து வரும். ஸோ நம்ம கிளியர் ஸ்ட்ரிங் எந்த தரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணோம்ல இன்டீஜர் வேரியபிள்ஸ் எல்லாம். ஸோ இப்போ அந்த இடத்துல கீழே வந்து நம்ம கிளியர் ஸ்ட்ரிங் தந்துடணும் நம்ம. கிளியர் ஸ்ட்ரிங் தந்துடலாம். ஸோ கிளியர் ஸ்ட்ரிங் தந்துட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ ரன் பண்ணனே என்டர் ஏ வேல்யூன்னு கேட்டு நான் 56ன்னு போடுறேன். என்டர் பி வேல்யூ 89ன்னு போடுறேன். ஸோ 145 ஆட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி 2 வேல்யூ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை ஆல்ரெடி போட்டதுலேயே அந்த அடிஷன் சிம்பிளை தூக்கிட்டு சப்ராக்ஷன் சிம்பிளை போடுவோம். இப்போ ஆல்டார் தந்து ரன் பண்ணுவோம். ஏ வேல்யூ 23 பி வேல்யூ 89. ஸோ மைனஸ் பண்ணோன்னா -66 வரும். அஃப்கோர்ஸ் -66 இன்டீஜர் வேல்யூ தானே, ஏன்னா இன்டீஜர்னால் -1 தானே சேர்த்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ராக்ஷன் பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போது மல்டிப்ளைத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் சிம்பிள் போடுவோம் நம்ம. ஸோ இப்போ ஸ்டார் சிம்பிள் போட்டு மல்டிப்ளை தோட போட்டுருத்தோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணோன்னே ஏ வேல்யூ 2 × 2. ஸோ 2 × 2 4. இது சின்ன தொலைண்டே தெரியும், நம்ம சும்மா டெஸ்டிங் தரேன் இந்த 2 × 2 4ன்னு நம்ம போடுறோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது டிவிஷன் பார்ப்போம் நம்ம. ஸோ டிவிஷன் சொன்னதில் நான் ஃபஸ்ட்டே சொன்னோமா பேக் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டிவிஷனுக்கான ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஏ வேல்யூ வந்து 8 போடுறேன் நான். அண்டு பி வேல்யூ வந்து 8. ஸோ 8 டிவைடட் பை 8 வந்துருச்சு பாருங்க. ஸோ வந்து இப்போ இந்த மாடுலஸ் டிவிஷன் நான் போடுறேன் இப்போது. அதான் அந்த ரிமைண்டர் வரும்னு சொன்னல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில். ஸோ அந்த மாடுலஸ் டிவிஷனுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்பி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ வந்து ஆல்டார் தந்து ரன் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து 34 அண்டு டிவைடட் பை 2ன்னு தரேன். ஸோ ரிமைண்டர் 0 தான் வரும், ஏன்னா 34 வந்து 2ல் டிவிசிபிள் ஆகிடுறதுனால 0ன்னு வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆப்ரேட்டர்ஸை வச்சு ப்ரோக்ராம் போடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த C++ கற்றுனோன்னு இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.